அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாவுல் ஹமீத் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ நம்ம காலம் ஃபுல்லாக சம்பாரித்து மனைவி மக்கள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், கொடுத்துட்றோம். நம்ம இயலாத காலத்தில் ஒரு பலவீனமான நிலையில் நம்ம ஊரில் இருந்தோமையானால் அந்த மனைவி நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் கூட நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி நடக்குது. இதனாலேயே சில ஆண்கள் என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு எடுபட்டு போயிடுறாங்க. சில பேர் முதியோர் இல்லத்துக்கும் போயிடுறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது பெண்கள் இயற்கையாகவே அப்படித்தானா, இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. சமுதாயத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த ஒரு பிரச்சனை முக்கியமானது. இது ஒவ்வொரு ஆண்களும் அது குறிப்பாக விளங்கி சம்பாதிக்கக்கூடிய ஆண்கள் குறிப்பாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் மொத்தமாக என்ன செய்யக்கூடாது, ஊருக்கு அனுப்பக்கூடாது, குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது, மனைவி மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை என்ன செய்யணும், கொடுக்கணும். அதே மாதிரி சொத்து வாங்குறதா இருந்தாலும், நகை வாங்குறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பேர்களில் என்ன செய்யணும். நம்ம இது பெண்களை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நிறைய நடக்கிறதுனால இது யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களிடத்தில் இருப்பாக என்ன செய்யணும், பணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம பிள்ளைய தானே, யார் இங்கே போகிறா, எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம். ஆனால் கடைசி நேரத்தில் நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை, இனிமேல் நம்ம எங்கேயும் போக முடியாது, நம்ம உழைக்க முடியாத காலத்தில், ஒன்றுமே இல்லாத காலத்தில் வந்தோம்னா நம்மளை அரவணைக்கக்கூடிய மனைவிமார்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. மிக மிக குறைந்த ஒரு மனைவிமார்கள் தான் என்ன செய்கிறாங்க, புருஷன் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கான், நமக்காக உழைச்சிருக்கிறான், கொண்டிருக்கிறான், அவனை நல்ல முறையில் நடத்தணும், பராமரிக்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கொஞ்சம் தான். ஆனால் அதிகமான மனைவிகள் இனி புருஷன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இனி புருஷனுடைய சம்பாத்தியம் நம்மளுக்கு இல்லை, இனி அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்மளுக்கு பிள்ளைகள் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு தகப்பன் மேலே பாசம் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு உயர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சிருக்கிறான், நமக்காக வளர்த்துருக்கிறான், படிக்க வச்சிருக்கிறான், ஆளாக்கியிருக்கிறான், எல்லாம் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை தாண்டி தாயோடைய அரவணைப்பிலேயே குழந்தை வளரக்கூடிய காரணத்தினால தாயினுடைய பாசம் தான் என்ன செய்யுது, அதிகமாக இருக்குது. அப்போ புள்ள பெரிய பிள்ளையாக போனதுக்கப்புறம் அவன் சம்பாதிக்க தலையெடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன செய்யறான், இப்போ சம்பாதிச்சு தாய்க்கு தான் பணத்தை அனுப்புகிறான், தகப்பனுக்கு பணத்தை கொடுக்கறதில்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீனும் உன்னுடைய செல்வமும் என்னது தகப்பனுக்குரியதான் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இனிமேல் இவன்ட்ட எந்த புருஷனிடத்தில் கணவனிடத்தில் எந்த விதமான ஒரு நம்மளுக்கு இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க தாம்பத்திய வாழ்க்கையும் அற்று போயிருக்கும், அதில் நாட்டமும் இருக்காது. இனிமேல் அந்த புருஷனை வச்சு என்ன செய்ய, சும்மா வேண்டா வெறுப்பா ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியாக கருதி கொண்டு என்ன செய்கிறாங்கண்டா, அவங்க ஒரு அதிருப்தியோடையும் வெறுப்போடையும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பரவலாக என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் வந்துருச்சு, நீ கணவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இருந்தால் இருக்கட்டும் போனால் போட்டும், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் கணவன்மார்கள் என்ன செய்யண்டா, பொண்டாட்டியுடைய தேவைகளுக்கு, குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு கஷ்டப்படாத வகையில், அவர்கள் எங்கேயுமே கையேந்திராத வகையில் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும் விதமாக பணத்தை அனுப்புங்க. நியமித்தமாக இருக்கக்கூடிய பணத்தை உங்களுடைய பேரில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதுதான் பாதுகாப்பாக இருக்கும். ஏண்டா எல்லாம் உங்களுடைய மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் உங்களுக்கு சோதனைன்னு நல்லா சொல்கிறான். அப்போ எந்த நேரத்தில் என்ன செய்யலாம், எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா நிறைய பெண்கள் அப்படி பார்க்குறோம், புருஷனிடமிருந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பறிச்சுட்டு இனிமேல் தேவையில்லைன்றவன் என்ன செய்யலாம், விரட்டி விடக்கூடிய காட்சியையும், அவனை இழிவாக நடத்தக்கூடிய காட்சியையும், இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று தானாக இடைவெட்டு போகக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம பொருளாதாரத்தை நம்மளுடைய கைவசத்தில் வச்சுக்கிறணும். வீடு வாங்குறீங்களா உங்கள் பேரில் வாங்குங்க, இடம் வாங்குறீங்களா உங்கள் பேரில் வாங்குங்க, நகை வாங்குறீங்களா உங்கள் பேரில் வச்சுக்கிறங்க. இருக்கும்போது மனைவிக்கு கொடுங்க. கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் மனைவி அதை அனுபவிக்க போகிறா. நம்ம மூத்தா போயிட்டோம்னா மனைவிக்கு போய் சேர போகிறது. நம்ம மூத்தா போயிட்டோம்னா அது பாக பிரிவினை என்ற அடிப்படையில் கணவனுடைய சொத்தில் மனைவிக்கு பங்கு இருக்கிறது, அது மனைவிக்கு போய் சேர போகிறது. அதுல எல்லாம் ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்மளுடைய கைவசத்தில் நம்ம வைத்திருந்து நமக்கு அந்த எதிர்காலத்தில் அது பயன்பெறும் என்ற நிலையில் நாம் இருந்தால் தான் கடைசி காலத்திலேயே நம்மளை மதிப்பாங்க. என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணுடைய இயற்கையான குணமாகவும் இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு பெருநாள் தினத்தன்று உரையாற்றுறாங்க. உரையாற்றினா பெண்கள் பகுதியில் என்ன செய்யல, கேட்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பகுதியில் போய் என்ன செய்கிறாங்க, உரையாற்றக்கூடிய நேரத்தில் உங்களை நான் அதிகமாக நரகத்தில் பார்க்குறேன். யாரை பார்க்குறாங்க, பெண்களை. அப்போ ஒரு பெண்மணி எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களை ஏன் நீங்கள் அதிகமாக நரகத்தில் பார்க்குறிய அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் அதிகமாக சபிக்கிறிய, கல்ச்சர் விவரம் பேதில் விவரம் திட்டுறாங்களா இல்லையா, எல்லாத்தையுமே சைட்டு மேனிக்கு பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சைட்டு மேனிக்கு என்ன செய்கிறது, அவங்க அந்த பேச்சு ஸ்லாங் இருக்கா இல்லையா, அதுவே வேறு மாதிரி போயிடும். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, சபிக்கிறது. நாசமாக போயிடுவான், பேதியில் போயிடுவான், பிறன்றுவான், உருண்டுருவான், பட்டு போயிடுவான், படப்படண்டு போயிடுவான். இப்படி என்னத்தையாவது என்னது, அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. அப்படி சபிக்கக்கூடியவர்களாக அதிகமாக பெண்கள் இருக்காங்க. ஆண்கள் அந்த மாதிரி இல்லை. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்களே ஒழிய அதிகமாக பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இதன் காரணமாகவும் நீங்கள் என்ன செய்ய, நரகத்தில் இருக்கிறிய, கணவனுக்கு நன்றி கிட்டத்தனமாக இருக்கிறிய,
அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. கணவன் வந்து காலம் ஃபுல்லாக அவன் சம்பாரித்து கொடுத்து எல்லாம் கொடுத்து கேட்டது ஆசைப்பட்டது எல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு கஷ்ட சூழ்நிலை ஏதாவது ஒன்று செய்யாமல் விட்டானுவேன், உன் காலம் ஃபுல்லாக உன்னோட இருந்து ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கலை, ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலை என்று சொல்லி ஈஸியான செஞ்சிடறாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க. இதன் காரணமாக உனக்கு நரகத்தில் இருக்கிறீ என்று சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அதனால் பெண்கள் இயற்கையாக குணம் அப்படி இருக்கிறது. அப்போ அதனால் என்ன செய்யணும்டா, அந்த பொருளாதார பிடியை வந்து நம்மளுடைய கையில் வச்சுக்கிறணும். இப்போ நம்மளுமே அப்படி தான் இருக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து நம்மளுடைய பிற்காலத்துக்கு சிறந்ததா என்றால் சிறந்தது கிடையாது. கடைசி நேரத்தில் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அது சிறந்ததாண்டா சிறந்தது கிடையாது. ஏன்னா நாளைக்கு எந்த ஒன்று நடந்தாலும் நம்மளுக்கு சம்பாதிக்க முடியாமல் போயிடும், அல்லது சிரமமாக போயிடும். எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு பாதுகாப்பாக இந்த உலகத்தில் இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய விஷயம்னா பணம் மட்டும்தான். பணத்தை தவிர வேறு எதுவுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பிள்ளைகளும் தாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால தகப்பன் அவர்களும் என்னது மதிக்காத ஒரு நிலைமையும் என்ன செஞ்சிருது ஆகி போயிடுது. தாய் மதிச்சா தான் பிள்ளைகள் மதிக்குது, தாய் வெறுத்துட்டா பிள்ளைகளும் வெறுக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அடிப்படையில் வந்து பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லா மனைவி மக்கள் நம்ம பிள்ளை தானே, நம்ம பொண்டாட்டி தானே, நமக்கு எங்கே போகுது என்னத்தை திங்க போகுது, நல்லா திங்கட்டும்னு நம்ம சம்பாரித்து வேர்வை சிந்தி உழைச்சி என்ன செய்கிறோம் மொத்தமாக அனுப்பிடுறோம். அனுப்புனா என்ன செய்கிறாங்க, அதிகமான பெண்கள் மஞ்சள் குளிக்கிறாங்க. தான் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறது, வீண் விரயம் பண்ணுறது, ஆடம்பரம் பண்ணுறது, தேவையில்லாத ஜாமான்களை வாங்குறது, பக்கத்து வீட்டில் ஏதாவது வாங்கிட்டா தானும் வாங்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறது அடம் பிடிக்கிறது. இப்படியான காரியங்களில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால தான் என்ன செய்கிறாங்க, அதிகமான பெண்கள் பொருளாதாரத்தை நாசம் பண்ணிடுறாங்க. கடைசியில் மகன் சம்பாத்தியம் நமக்கு இருக்குது, புருஷன் சம்பாத்தியம் இல்லைன்னா புருஷனை ஓரம் கட்டக்கூடிய காட்சிகளும் நடக்குது. அதனால் பொருளாதார பிடியை வந்து ஆண்கள் தங்களுடைய கையில் சொத்து பத்து எது வாங்குறதாக இருந்தாலும் கணவனாகிய ஆண்களாகிய உங்களுடைய பேரில் வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு செக்யூரிட்டி, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ தான் என்ன செய்வாங்க, உங்களோட மனைவிமார்களும் கடைசி காலத்தில் இருப்பாங்க, இவனத்தில் இருக்குது பசை இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அதிகமான பெண்கள் ஒட்டி இருக்கிறாங்க. இனிமேல் இவனை வச்சு புருஷனை வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற நேரத்தில் வந்து கலட்டி விடக்கூடியவர்களாகவும் அவமதிக்கக்கூடியவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கிறோம் நம்ம கண்கூடாக நம்மளும் பார்த்துருக்குறோம். சகோதரர் அவர்களும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க.